முதல்வர் ரோட் ஷோலாம் போனாரு. இப்போ வேணால் வடகிழக்கு பருவமழையில் ரோட் ஷோ போனால் ரோடுனுடைய நிலைமை என்ன நிலைமையில் இருக்குதுன்னு மக்களுக்கும் தெரியும், அவருக்கும் முதல்ல தெரியும். முன் வருவாரா ஸ்டாலினும் உங்கள் வாயிலாகவே நான் வேண்டுகோள் வைக்க கடன்பட்டிருக்கலாம். கரூர் சம்பவத்தில் உச்சநீதிமன்றம் சிபிஐ கொடுத்திருப்பது வந்து தங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக தான் அந்த விஜய் தரப்பு பார்க்குறேன். அந்த விசாரணை எப்படி போகும்னு பார்க்குறீங்க, அது அவ்வளோ சாதகமாக இருக்கும்? இல்லை, உச்சநீதிமன்றம் பல்வேறு தரப்பட்ட அந்த கோரிக்கைகளை ஆய்வு செய்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். விசாரணையும் தற்போது சிபிஐ அதிகாரிகள் துவங்கி இருக்கிறார்கள். அது வந்து எந்த அளவில் அந்த விசாரணை செல்லும் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஆகவே உண்மையை வெளிவர வேண்டும். நடந்தது என்ன, இதனால் யார் வந்து இந்த சதி செயல்களில் ஈடுபட்டது, மக்கள் உயிரிழப்புக்கு யார் காரணம் என்பதெல்லாம் இன்றைக்கு தாவேக்காவுடைய கட்சி தலைவர் தெரிந்து கொள்வதற்கும், அதே போல் மக்கள் தெரிந்து கொள்வதற்கும், பிரதான எதிர்க்கட்சியான நாங்கள் தெரிந்து கொள்வதற்கும், ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் மீது ஒரு சந்தேக பார்வை விழுந்திருக்கிறது. திடீரென்று பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாடல் பாடினவுடனே செருப்பு வீசப்படுகிறது. செருப்பு வீசியதற்கு பிறகு அங்கே கலவரம், அந்த கூட்ட நெரிசல் நிலைமை வேறு மாதிரி மாறுகிறது. அதற்கு பிறகு ஆம்புலன்ஸ் வருகிறது. தொடர்ந்து ஆம்புலன்ஸ் வருவது என்ன, மின்தடை ஏற்பட்டது என்ன, போதிய காவல்துறை பாதுகாப்பு இல்லாதது என்ன. ஆனால் டிஜிபி ஒரு அறிக்கை கொடுக்கிறார், ஏடிஜிபி ஒரு அறிக்கை கொடுக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நாங்கள் 600 காவலர்கள் கொடுத்தோம் என்று சொல்லுகிறார். 3 பேருடைய அறிக்கையும் பாதுகாப்பு குறித்து வெளியிடுகிற அறிக்கையும் முரண்பாடாக இருக்கிறது. அது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இது சிபிஐ விசாரணையிலே உண்மை மக்களுக்கு வெளிவரும் என்கிற நம்பிக்கையோடு எல்லோரும் போல நாங்களும் காத்திருக்கின்றோம். ஆகவே நிச்சயமாக உண்மை உலகத்திற்கும் மக்களுக்கும் தெரிய வேண்டும். இந்த உயிரிழந்தவர்களுக்கு நாம் இன்றைக்கு அந்த ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் இதில் இந்த ஏதேனும் சதி நடந்திருக்கிறதா, குற்றச்செயல் நடந்திருக்கிறதா என்பதையெல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த நீதிமன்றமும் இன்றைக்கு விசாரணை கூடிய அதிகாரிகளும் முன்மூச்சாக நிறைவேற்றுவாங்க. ஆனால் சாராயம் குடித்து இறந்தா 10 லட்ச ரூபா தரக்கூடிய இந்த அரசு மின்னல் தாக்கி விவசாயி இறந்தா 2 லட்ச ரூபா தான் அறிவிக்கிறாங்க. இல்லை, பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து அது 4 லட்சம் ரூபாய் உயிரிழப்புக்கு. இப்போது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து செத்தவங்களுக்கு அவங்க குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக அவங்க கள்ளச்சாராயம் குடித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு 10 லட்சம் கொடுக்குறாங்க. இந்த திடீர்னு மின்னல் தாக்கி அதுவும் வந்து அவங்க வயல்வெளியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழி தேவனும், முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் கவனத்தில் கொண்டு வந்து அதை மாண்புமிகு பேரவையினுடைய கவனத்துக்கு, பேரவைத் தலைவருடைய அனுமதியோடு வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டது. தீவிரமழை 22ஆம் தேதி தீவிரமடைந்தது. தொடக்க நாளிலே 5 பெண்கள் கடலூர் மாவட்டத்திலும் 2 பெண்கள் திருவண்ணாமலையிலும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுடைய குடும்பத்திற்கு ஆதரவாக இந்த அரசு துணை நிற்க வேண்டும், அவர்களை கண்ணீரை துடைக்க வேண்டும். ஆகவே கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும். 10 லட்சம் புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்கள் ஒக்கி புயலின் போது மீனவர்களுக்கு அன்றைக்கு 20 லட்சம் ரூபாய் அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அளவில் நான் பாதுகாவலராக இருந்தார்கள். கஜா புயலின் போது ஒரு மீனவர் கூட உயிரிழப்பு இல்லாமல் காப்பாற்றப்பட்டார்கள். ஆகவே ஏனென்றால் பேரிடர்களை நம்ம விதிகளை தாண்டி கொடுக்க முடியாது 4 லட்சம் ரூபாய் உயிரிழப்புக்கு. ஆனால் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 1 கோடி கூட கொடுக்க முடியும். ஆகவே இது போன்ற பேரிடர் காலங்களிலே உயிரை இழக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்கக்கூடாது. இயற்கை பேரிடரில் மனித தவறுகள் இல்லாது ஏதேனும் உயிரிழப்புகள் ஏற்பட்டால் அவர்களுடைய உயிர்களுடைய பாதுகாப்புக்கு இந்த அரசு முன் வரலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து கூடுதலாக கொடுக்கலாம். கள்ளக்குறிச்சிக்கு மனம் உகந்து கருணை செய்த முதலமைச்சர் இந்த பேரிடர் நிவாரண நிதி இறந்தவருடைய உயிர் குடும்பங்களையும் காப்பாற்றுவதற்கு முன் வருவாரா என்பதை உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்வோம். டிடிவி இப்போ முதல்வர் அவர்களை புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மைதானத்தில் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களை பற்றி விவாதித்து பேசணும். வேடிக்கை பார்க்குறவங்கள பேசுகிறது, வேடிக்கை பார்க்குறவங்க 1000 விவாதங்களில் வைப்பாங்க. ஏன்னா அவங்க ஓட்டப்பந்தயத்தினுடைய பங்கேற்பாளர்கள் இல்லை. அதனால் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களை பற்றி நம்ம விவாதித்தா அது இந்த மக்களுக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருக்கும். வேடிக்கை பார்க்குறவங்கள விவாதித்தா அது வெட்டி பேச்சு, வெறும் பேச்சு, ஒன்றும் ஆகாத பேச்சு, ஒன்றும் வேகாத பேச்சு. அந்த பேச்சை பேசி ஒன்றும் ஆக போகிறதில்லை.
தாவேகா வந்து அதிமுக கூட கூட்டணி வர்றதுக்கு தயாராகிற மாதிரி தானே சார் இருக்குது தற்போது இருக்கிற சூழ்நிலையில். நல்ல உங்கள் வாக்கு பொண்ணாகட்டும். ஏன்னா திமுகவை வீழ்த்துகிற சக்திகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பம், தொண்டர்களுடைய விருப்பம். அந்த அடிப்படையில் தான் திமுக என்கிற பலமான மிருக பலம் கொண்ட ராட்சச பலம் கொண்ட வலிமை வாய்ந்த அந்த திமுகவை நாம் வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால், வீழ்த்த நினைக்கிற, வீழ்த்துவதே லட்சியமாக கொண்டு கட்சி ஆரம்பித்திருக்கிற நம்முடைய தாவேகாவினுடைய தலைவர் அவர்கள் இது குறித்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னால் சரியான நேரத்திலே சரியான முடிவு எடுத்தவர்கள் தான் தலைவர்களாக தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியும். சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுத்தவர்களெல்லாம் மக்கள் செல்வாக்கை இழந்து, இருந்த செல்வாக்கை இழந்து அரசியலிலே அடையாளம் இல்லாமல் போனவர்களுடைய வரலாறும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆகவே அந்த வரலாறை எல்லாம் அவர் புரட்டி பார்க்க வேண்டும். கட்சி தொடங்குகிற போது ஒரு சிரஞ்சீவி அவர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர் தொடங்குகிற போது சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்காத காரணத்தால் தான் கட்சியை கலைத்து விட்டு போய்விட்டார்கள். பவன் கல்யாண் அவர்கள் இன்றைக்கு துணை முதல்வராக வந்திருக்கிறார் ஆந்திர மாநிலத்தில் என்றால் அவர் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்திருக்கிறார். இங்கே நாம் சொல்லலாம், ஐக்கிய நாட்டு சபையில் கர்ஜனை செய்த என் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் கலைஞர் அவர்களை விட்டு வெளியே வருகிற போது, பழியை சுமத்துகிற போது அவர் பின்னாலே ஒட்டுமொத்த இளைஞர்கள் திரண்டார். இதே தியாகராஜர் கல்லூரியில் நாங்கள் மாணவர்களாக இருக்கிற போது பார்த்தோம். ஒட்டுமொத்த இளைய சமுதாயமும் அவர் பின்னால் அணிவகுத்து சென்றார்கள். அது வர 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 பார்த்தீங்கன்னா கரைந்து 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 கடைசியில் கரையே தெரியாமல் போய்விட்டிருந்த அளவில் அந்த சரியான நேரத்தில் தவறான முடிவை எடுத்த காரணத்தினால்தான் அவர் இன்றைக்கு கட்சி, அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது. அவை முதலிலே கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், கட்சி இருந்தால்தான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும், கட்சி இருந்தால்தான் தொண்டர்களை பாதுகாக்க முடியும், கட்சி இருந்தால்தான் தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்ல முடியும், தங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்த முடியும், சேவைகளை செய்ய முடியும். ஆகவே முதலில் ராட்சச பலம் கொண்டிருக்கிற திமுகவிலிருந்து தாவேகாவுடைய பெருமைமிகு சிறப்புமிகு தலைவர் விஜய் அவர்கள் கட்சியை காப்பாற்றுகிற நல்ல முடிவை, தொண்டர்களை காப்பாற்றுகிற நல்ல முடிவை, அதன் மூலமாக மக்களுக்கு தொடர்ந்து தன் ஆயுள் முழுவதும் சேவை செய்கிற நல்ல வாய்ப்பை நழுவ மாட்டார். தொண்டர்களின் எண்ணத்தை, மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் அனுபவமுள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 52 ஆண்டு காலம் அனுபவமுள்ள, 32 ஆண்டு காலம் ஆளுகிற, வளர்ச்சி திட்டங்களை மக்களுக்கு வாரி வாரி வழங்கி இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிப்பதை குறித்து தொண்டர்களின் விருப்பத்தை, மக்களுடைய எண்ணங்களை அவர் அலசி ஆராய்ந்து சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நமக்கு காலம் அதற்கு மலர்ந்து வரும், கைகூடும் என்பது எல்லோருடைய விருப்பம். நான் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாமானிய தொண்டனாக அதுவும் என்னுடைய முழு விருப்பமாக என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்வார். அப்போ தனித்து நின்றால் காணாமல் போயிடுவாருன்றீங்களா? ஏதாவது ஒரு கட்சியோட சார்ந்து தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? புதுசாக கட்சியாக இல்லை, பொதுவாக எதிரியினுடைய பலத்தை நாம் மதிப்பீடு செய்வதில் நாம் சரியான துல்லியமான கணக்கீடு செய்ய வேண்டும். எதிரியுடைய பலம் என்பது ராட்சச பலமாக இருக்கிற போது, அப்படிப்பட்ட 75 ஆண்டு கொண்ட கட்சியை நாங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறோம் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அடிக்கடி சொல்கிறார். நாங்கள் திமுக பலமாக இருக்கிறோம் என்று ஒரு முறை கூட அவர் தூக்கத்திலே கூட பேசியது கிடையாது. ஏனென்றால் அவர் ஒரு பக்குவப்பட்ட தலைவராக, மக்களுடைய நாடி துடிப்பு தெரிந்த தலைவராக, அவர் கூட்டணி கட்சிகளை எப்படி அவர் அரவணைத்து அவர்கள் கொண்டு சென்று எங்களுடைய பலமே கூட்டணி தான் என்று மக்களிடத்தில் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நிலையில இன்றைக்கு நாம் திமுகவை வீழ்த்த வேண்டும், அதுதான் தாவேகாவினுடைய லட்சியம் என்று சொன்னான். நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், நான் கலோக்கியலாக சொல்கிறேன். மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு தப்பித்தவறி வந்துவிட்டால் இந்த நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது. தாவேகாவை ஆண்டவன் நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது.